நம்முடைய விவசாயிகளை கொலை செய்யும் தயங்காத ஒரு அரசாக மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நண்பர் பிரபு அவர்கள் தலைமையில் பாரத் ஜோடோ யாத்திரை இந்திய ஒற்றுமை பயணத்தின் ஒரு பகுதியாக வாணியம்பாடியில் 3 மணிக்கு தொடங்கி 4:30 மணி வரை வாணியம்பாடி நகரம் முழுவதும் காங்கிரஸ் தலைவர்கள், தோழர்கள், நண்பர்களோடு நாங்கள் நடைபயணம் மேற்கொண்டோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய ஒற்றுமை பயணத்தை தமிழகத்தின் கன்னியாகுமரி முனையிலே தொடங்கி காஷ்மீர் வரை 4050 கிலோமீட்டர் நடந்தார்கள். அது மாபெரும் வெற்றியை கொடுத்தது, மக்களை இணைத்தது, மக்கள் மனங்களை கவர்ந்தது. இந்திய மக்கள் அனைவரும் ஓர்தாய் மக்கள் என்ற ஒற்றுமையான உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றியது. அதை போலவே மீண்டும் மணிப்பூர் கலவரத்திற்கு பிறகு நம்முடைய சகோதரிகளுடைய மாபெரும் துயரத்தை மனதிலே கொண்டு நேரிலே சென்று முதலில் அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன தலைவர் இந்தியாவிலே தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான். அதன் அடிப்படையில் எந்த மாநிலத்தில் ஜாதி கலவரம், மதக்கலவரம் நடக்கிறதோ அங்கிருந்து தன்னுடைய அடுத்த கட்ட பயணத்தை, 2ஆம் கட்ட பயணத்தை மணிப்பூரிலே தொடங்கி பம்பாய் வரையிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இது 7200 கிலோமீட்டர் தூரம் நடக்கிற 2வது பயணத்திலே. இந்தியாவில் இன்றைக்கு தேவை அனைத்து மக்களும் இணைந்திருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மதத்தால் மக்களை பிரிக்கக்கூடாது, மனத்தால் மக்களை இணைக்க வேண்டும் என்ற மாபெரும் லட்சியத்தை அவர்கள் கொண்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணல் காந்தியடிகள் தொடங்கிய அந்த மாபெரும் யாத்திரை, தண்டி யாத்திரைக்கு பிறகு மீண்டும் இந்தியாவிலே தலைவர் ராகுல் காந்தி அந்த யாத்திரையை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்திய மக்களுக்கு இருக்கிற வேறுபாடுகளை, மத துஷயத்தை, மக்கள் விரோத மனப்பான்மையை மறப்பதற்கு அவர் எடுக்கும் இந்த முயற்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் நண்பர்கள் ஒரு பகுதியாக மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தலைமையில் இன்றைக்கு இந்த பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். மீண்டும் தமிழகத்தில் இதுபோன்ற நிலைகள் எல்லா இடங்களிலும் செயல்படுத்துவோம். அதே போல திருப்பத்தூரிலே மாபெரும் தலைவர்களுக்கு சிலை திறப்பு விழா மற்றும் மிக உயர்ந்த கொடியை இங்கே ஏற்றி வைக்கிற வாய்ப்பை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை ஏற்றி வைப்பதை நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்திய தேசிய சுதந்திரத்திற்கு பாடுபட்ட காங்கிரஸ் கொடியினை ஏற்றுவதில் நாங்கள் ஒவ்வொருவரும் பெருமை கொள்கிறோம். இந்த பெருமை இந்திய மக்களை இணைப்பதற்கும், இந்திய மக்களை உரிமையை காப்பதற்கும், நாம் பெற்ற சுதந்திரம், ஜனநாயகம் காப்பதற்குமான ஒரு போராட்டமாக நாம் இன்றைக்கு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி ஆண்ட போதெல்லாம் இந்த நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாடு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. பொருளாதாரத்துறையிலே மிக கொடுமையான நிலையிலே நாம் இருக்கிறோம். மக்கள் இன்றைக்கு 111 இடத்திலே இந்தியாவுடைய வறுமை கோட்டுக்கு இருக்கிற மக்கள் இந்தியாவுடைய உணவு பஞ்சத்தை, உணவு நிலைகளை பார்த்தால் உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளில் 123 நாட்டில் 111 இடத்துல இருக்கிறோம். அது இந்த நாடு பஞ்சத்திலும் பட்டியலிலும் போகிற ஒரு சாதாரணமான சாவதமற்ற சூழ்நிலை இன்றைக்கு பார்க்கிறோம். இது நம்மை ஆளுகிறவர்கள் இந்த 10 ஆண்டுகள் நடத்திய தவறான மக்களது ஆட்சியின் காரணம் என்பதை நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம். இந்த நாடு மீண்டும் சுதந்திரத்தோடும் ஜனநாயகத்தோடும் இருக்க வேண்டும் நினைத்தால் இந்த நாட்டிலே மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு மாற்றாக காங்கிரஸ் தலைமையிலே, தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே நல்லாட்சி மீண்டும் வர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். அதற்காக மக்களை சந்திக்கிறோம், மக்கள் உரிமையோடு பாடுபடுகிறோம். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் எங்கள் கூட்டணி மகத்தான வெற்றி கூட்டணி. முதல்வர்கள் தலைமையிலே கடந்த தேர்தலிலே தலைவர் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் அவர்கள் அறிவித்தார்கள். தமிழ்நாட்டிலே 38 இடங்களை வென்றோம். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40க்கும் 30 இடங்களை வென்றோம். இந்த முறை எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆளுகிற ஆட்சியும் மக்களுக்கான நல்ல திட்டங்கள் நிறைவேற்றி மகத்தான சாதனைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே வரும் தேர்தலிலும் எங்கள் கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் 40க்கு 40 இடங்களே வெல்வோம். தமிழக முதல்வர் தலைமையிலே அவர்தான் தமிழ்நாட்டுடைய எங்கள் கூட்டணிய தலைவர்.
அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் தலைமையேற்றாலும் தமிழகம் பாண்டிச்சேரிக்கு அவர்தான் தலைவர். ஆகவே இந்த வெற்றி கூட்டணி தமிழகத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு காங்கிரஸ் தோழர்கள் நண்பர்கள் அரும்பாடுபடுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணம்தான் இந்த இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இயக்கம் மாபெரும் வெற்றி பெறும். இந்தியாவிலே மீண்டும் காங்கிரஸ் தலைமையில் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நல்லாட்சி அமையும் என்ற நம்பிக்கையை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் பிஜேபி அரசாங்கத்தை எதிர்க்கிற முன்னணி தலைவராக இருக்கிறார். யாரெல்லாம் பிஜேபி அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறார்களோ எதிர்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் சிறையிலே போடுகிறார்கள், அவர்களுக்கு வாய்ப்பு தர மறுக்கிறார்கள். அது முதலமைச்சர்களுக்கே அந்த கதி நடந்து கொண்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செய்திருக்கிறார்கள். ஏதாவது வழக்குகளை போட்டு எதிர்க்கட்சிகளை முடக்க நினைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கிறது. உண்மை, இந்த நாட்டிலே ஒரு மாற்றம் வரப்போகிறது. இந்த மாற்றத்தின் நாயகர்களாக இருக்கிறார்கள். மக்களிடத்தில் உண்மையை பேசுகிறார்கள். இந்த மக்கள் அதை தெளிவுபடக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி ஆளும் முதல்வர்களை மீது குறிவைக்கிறார்கள். இதெல்லாம் ஜனநாயகத்தில் நல்ல பண்பு அல்ல. என்னுடைய கொள்கையை சொல்ல வேண்டும், பிஜேபி என்னுடைய கொள்கையை சொல்லட்டும், அவர்கள் சரி சாதனைகளை சொல்லட்டும், மக்கள் வாக்கு கேட்கட்டும், அது வேறு. ஆனால் எதிர்க்கட்சிகளை முடக்கி வைத்துவிட்டு ஒரு அரசு நடக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியும் திமுக கழகமும் கூட்டணி பற்றி முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். கூட்டணி பற்றி இறுதி முடிவை தமிழ்நாடு முதல்வரும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ராகுல் காந்தியும் எடுப்பார்கள். அதற்கு பிறகு அதை பற்றி பேசுவோம். 6 சீட்டா 4 சீட்டா 8 சீட்டா 10 சீட்டா போட்டு எங்களை பொறுத்தவரையில், எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் எண்ணிக்கை முக்கியமல்ல. தமிழ்நாட்டில் 40 இடங்களையும் நாங்கள் வெல்ல வேண்டும் என்பது முக்கியம். அந்த 40 இடங்கள் நாங்கள் வெல்லுவோம். 40 இடத்தில் யார் நின்றாலும் அவர்களை வேலை செய்வோம். 40 இடத்தையும் வென்று பிஜேபியை தமிழ்நாட்டில் தோற்கடித்து ஒரு புதிய வரலாற்றை தமிழ்நாட்டிலே எங்கள் கூட்டணி படைக்கும். இருக்கிற விவசாயிகளுடைய தோழராக காங்கிரஸ் இருந்திருக்கிறது. இன்றைக்கு விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு அவருடைய உரிமைக்காக இந்திய விவசாயிகள் டெல்லியை நோக்கி வருகிறார்கள். எதற்காக வருகிறார்கள் சொன்னால், இந்தியா முழுவதும் இந்திய மக்களுக்கு எதிராக, விவசாய எதிராக நடக்கிற பிஜேபி அரசை கண்டித்து அந்த ஊர்வலமும் பயணமும் டெல்லியை நோக்கி வருகிறது. ஏற்கனவே அவர்கள் எல்லாம் ஒரு 100 நாட்களுக்கு மேல் டெல்லியிலே கஷ்டப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்கள். மீண்டும் 2-3 நாட்களாக டெல்லியை நோக்கி வருகிற விவசாயிகளை, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச விவசாயிகளை தடுத்து நிறுத்துகிறார்கள். இன்றைக்கு இந்த 4:30 மணிக்கு நான் வரும்போது பார்த்தேன், துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள், கண்ணீர் போய் வீசியிருக்கிறார்கள். நம்முடைய விவசாயிகளை கொலை செய்யும் தயங்காத ஒரு அரசாக மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மத்திய அரசை பொறுத்தவரையிலும் விவசாயிகளுக்கு எதிராக அரசு என்பதை உறுதிப்படுத்துகிறது.